ஓம் மகா கணபதியே நமக. குருவாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மிதன ராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே எப்பொழுதுமே சிரிப்பு மயமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். புன்னகைக்கு எந்த விதத்துலையும் குறைகள் இருக்காதுங்க. புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். அதே வேளையில் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமும் திறமையும் இருக்கோ அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு சில இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா ரொம்ப தோண்டு போகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்போ இது என்ன காரணம் அப்படின்னாக்கா, இது புதனின் காரகத்துவம் பெற்ற ராசியாக இருக்கிறனால புதன் கிரகம் எப்பொழுதுமே மகிழ்ச்சி விரும்பக்கூடிய கிரகங்கள். இது காதல் எண்ணத்தை தூண்டக்கூடிய ஒரு கிரகங்கள். காதல்னாக்கா திருமணம் பண்ணிக்கிறது மட்டும் காதல் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அன்பு பரிமாற்றங்கள், தன் தாய் தன் குழந்தை மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பு, தன் சகோதரன் சகோதரிகிட்ட இருக்கக்கூடிய அன்பு, தாத்தா பாட்டி மேலே ஒரு பேரன் வச்சுக்கக்கூடிய அன்பு, இது எல்லாமே இந்த காதலில் நம்ம எடுத்துக்கொள்ளணுன்றீங்க. எதுக்காக இது சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா, இந்த மிதனராசி என்பவர்கள் எப்பொழுதுமே தன்னோட இருப்பிடத்தை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளோ சோர்ந்து இருந்தாலும் சரிங்க, அந்த நபர்கள் எல்லாமே சிரிப்பு மயமாக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த நபர்கள் இருந்துகிட்ருப்பாங்க. இந்த புதனுக்கு கல்விக்காரகனான பதவி கொடுத்தப்பட்டதுனால கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துகிட்ருப்பாங்க. எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்படி டக்குன்னு ஒரு காரியத்தை இந்த நேரத்தில் இப்படி செஞ்சால் சரியாக இருக்குன்ற மாதிரி உடனே ஒரு சில விஷயங்களை மாற்றி அமைக்கிறதுக்கு சரியாக பயன்படுவாங்க. முக்கியமாக கணித திறமை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த மிதனராசி என்பவர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆசிரியர் பணி, ஆலோசனை பணி, பேங்கிங் செக்டாரில் பணிபுரியக்கூடிய நபர்கள், அதே போல் 4 பேர்த்துக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு மனநல மருத்துவர்களாக விளங்கக்கூடியது. அதே போல் புன்னகை, அதாவது சிரிப்பு, அந்த காமெடி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திறமை பதிந்த ஒரு நண்பர்களாக இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான் வாழ்க்கையில் அதிகப்படியான ஒரு 100க்கு ஒரு 70% பார்த்திங்கனாக்கா சந்தோஷங்களும் ஒரு 30% துயரங்களும் சந்திக்கிறத பார்க்க முடியும். ஆனால் இவங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னாக்கா, என்னோடய வாழ்க்கையில் 30% துயரத்தை எனக்கு 100%க்கு மேலே அனுபவிச்சிட்டோம். ஏன்னா துயரத்தை அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாது. எல்லாமே நலமாகவே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் எதிர்கால வாழ்க்கையில் நிறைய சாதிச்சிருவாங்க. ஆனால் பெரிய லெவலில் பார்த்திங்கனாக்கா இவங்க பொருள் மேலே ஆசைப்பட மாட்டாங்க. இன்றைய நாள் சிறப்பாக இருக்கணும், நாளைய நாளுக்கு நான் உழைச்சி சம்பாரிச்சுக்குவேன் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்துகிட்ருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாத கிரக நிலைகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் பார்க்கும்போது இதுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளில் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல இதுக்கு முன்பாக குரு பகவான் இருந்தார், ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால், ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு கேது இருந்து, இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு கடந்த கால ஒரு 2 வருட காலத்தில் பெரிய லெவலில் வளர்ச்சிகளை தரலன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த 3 பயிற்சியும் நடந்திருக்கு. இதில் முக்கியமாக முதல் தரமாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் 10ஆம் அதிபதியாக வர்றதுனால தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை நோக்கி வந்திருக்கார். அப்போ மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மட்டும் கிடையாது, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரலும் தொழில் வளர்ச்சி, தொழில் மூலமாக லாபங்களும் பொருளாதார அபிவிருத்திகளும் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாக போகுதுன்று விதிங்க. அப்போ தொழிலுக்கு எந்த விதத்துலையும் குறைகள் இருக்காது. தொழில் எப்பொழுதுமே சிறப்பாக இருக்குது அப்படின்னாவே வருமானத்துக்கு குறைவு இருக்காது அப்படின்றது விதிங்க. அப்போ இந்த மாத காலகட்டம் மட்டும் கிடையாது, இந்த 2026 ஜூன் வரலுமே வருமானத்துக்கு ஒருபோதும் குறைவு இருக்காது. பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும்ன்றதுங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசியில் தான் சூரியன் நிற்கிறார். சூரியன், குரு, புதன் 3 கிரகங்கள் இருக்குன்னு. அப்போ குரு புதன் இணைந்து அதோட சூரியன் பெற்றிருக்கனால முக்கியமாக இந்த மாதத்தில் மிதுன ராசி அன்பர்கள் யாராவது இருக்கிறீங்கன்னா, சட்டத்துறை, நீதித்துறை, இந்த நீதித்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி ப்ரமோஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு ப்ரமோஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க பணிகளில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் வந்துட்டுருங்க. காரணம், குரு பகவானோட சூரியன் சேர்ந்துருக்கனால அதிகார பதவிகள் தன்னை தேடி வரும்ன்றவிதிங்க. அப்போ மிதனராசி என்பவர்களுக்கு அதிகார பதவிகள் இந்த மாதத்தில் தேடி வரும். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க, இந்த பதவி நமக்கு இப்போதைக்கு வேணாமே, கொஞ்ச நாள் கடந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருந்திருப்பீங்க. ஆனால் தெரியாத சொல்ல வர இந்த மாத காலகட்டத்தில் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும், அரசு துறையில் சாதிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும், முக்கியமாக சட்டத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக அதிகார பதவிகள் தேடி வரும். வாய்ப்புகள் வந்தால் நழுவு விடவேனா கண்டிப்பாக ஏற்படுத்திங்க. இந்த மாத காலகட்டத்தில் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க.
அதே வேளையில் ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கனால கொஞ்சம் பரபரப்பான சூழல் நிறைந்த மாதங்களாக இந்த மாதம் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இந்த மாதம் முழுவதுமே கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். அதே நேரத்தில் பேர் புகழ் கௌரவத்துக்கு குறைகள் இருக்காதுன்றது விதிங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு அலைச்சல்கள் திருச்சல்கள் கொஞ்சம் இருந்தால்தான் அந்த மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் பேர் புகழ் கௌரவமும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கொள்ள முடியுதுங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, தொழில் சார்ந்த விஷயத்தில் 10ஆம் அதிபதி லக்ன ராசியை நோக்கி வந்திருக்கனால தொழில் அபிவிருத்தி, தொழில் மூலமாக லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அப்போ 7ஆம் அதிபதியே 10ஆம் அதிபதியானதுனால இந்த நேர காலங்களில் வெளிநாடு, வெளி மாநிலம், வெளிநாடு சென்று வசிக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இந்த நேரத்தில் இருந்துட்டு கொண்டிருக்கீங்க. முக்கியமாக 7ஆம் இடம் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா புதன் அப்படின்னாவே வியாபாரங்க. அப்போ இந்த மிதனராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாணிபம் சம்மந்தப்பட்ட தொழிலில் அதிகமாக இருப்பீங்க, வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்கள் வியாபாரமானது சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்துகிட்ருக்கு. தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் பதவி ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அரசு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உயர் பதவிகளுக்கு எட்டக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அதே நேரத்தில் இந்த நேர காலகட்டத்தில் ராசிக்கு 4ஆம் அதிபதியும் இதே புதன் பகவானாக வர்றதுனால வீடு என்ன புதன் பகவான் வந்து உங்கள் ராசியிலே இருக்கிறனால வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகங்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். பழமையான வண்டி வாகனங்கள் எடுத்துகிட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும், அதே போல் பழமையான வீடுகள் அடிச்சுட்டு புதுமையாக வீடு கட்டக்கூடிய யோகங்களும், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமும், படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் படிப்பில் ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சி ஏற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாத காலகட்டமானது இருந்துகிட்ருக்குன்றீங்க. இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து இந்த புதன் பகவான் வக்ரகதியில் இருந்ததுனால உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பு இல்லாமல் இருந்திருக்கும் கடந்த ஒரு 3 மாத காலகட்டங்களாக. அப்போ உடலில் இருந்தக்கூடிய நோய் தொந்தரவுகளுக்கு இந்த மாதத்துலேருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சி உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறந்து வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இதை பார்க்க முடியுது. அதே போல் மிதனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வரப்போகுதுங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்க்கப்படுறதுனால திருமண யோகங்கள் உங்களுக்கு கூடி வரும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் அப்படின்னால குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருந்துட்டுருக்கீங்க. அப்போ இது காதல் கிரகம் புதன் பகவானாக வர்றதுனால இந்த மாதத்தில் காதல் ஒரு பெண்ணை பையனை நினச்சிட்டு இருக்காங்கன்னா காதல் என்ன கைகூடி இரு வீட்டாரின் சம்மதத்தோட திருமணமாகறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருந்துட்டுருக்குன்றீங்க. 6ஆம் அதிபதி இது நாள் வரலும் நீசம் பெற்று உட்காந்துருந்தார். இந்த நேரத்தில் கேதுவுடன் சம்மந்தப்பட்டு 3ஆம் இடம் தொடர்புறதுனால எதிரி வழக்கு சண்டைகள்லேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து படிப்படியாக உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருந்துகிட்டு பார்க்க முடியுதுங்க. இப்போ பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வளர்ச்சிகளை எட்ட போகிறீங்க. வளர்ச்சிக்கு எந்த வித்தையும் குறைகள் இருக்காது. நல்லா உழைக்கிறதுக்கு ரெடியாக இருங்க, வளர்ச்சிகள் கிடைக்கும். லாபத்துக்கும் அதே போல் 11ஆம் இடத்துல இந்த 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலேருந்து சுக்கிர பகவான் உச்சகுல நல்ல வலுவாக இருக்கிறனால லாபத்துக்கு குறைவு இருக்காதுங்க. லாபங்கள் பல வழியிலிருந்து கிடைக்கும். உழைக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா அந்தளவுக்கு பண வருவாய்களுக்கு குறைவு இருக்காதுன்றீங்க. அப்போ இந்த மாத காலங்களில் ஆணி மாத கரநிலை ஆகும் போது திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர், வீடுமனை வாசல் இல்லாதவர்கள் வீடுமனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்ந்து குலை தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்கிறது, அழியா சொத்துக்கள் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. எந்த அளவுக்கு முயற்சிகள் இருக்குங்களோ அந்தளவுக்கு இந்த மாத காலகட்டங்கள் வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.